அன்பார்ந்த சகோதர சகோதரியே, இந்த தெய்வீக திருப்பலியில் யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்திரைக்க ஸ்தலத்திலே துன்புறுகிற ஆத்துமாக்கள் நித்திய காட்சியடைய திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், உமது மாட்சியை நீ வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றி மனம் வருந்துவோம். எல்லாரிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, தவறி நடப்போம் நன்மைக்கு திரும்பி வர அவர்களுக்கு ஒரு உண்மையின் மொழியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்துள்ளார். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு எளிய முனி மேலே வானத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. அதில் கடவுளைப் போல ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம், வகுப்பு 28, இறைவார்த்தைகள் 19-22 அந்நாட்களில் யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி சென்றான். அவன் ஒரு இடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு எளிய முனி மேலே வானத்தை தொட்டுக் கொண்டு இருந்தது. அதில் கடவுளை தூதர் ஏறுவதும்
வீடுகளில் பரவி செல்வாய். முன்னிலும் உன் வழிமரங்களும் மனுவையின் எல்லா இடங்களும் ஆசை பெறவனே. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்ப வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இடத்தில் இருக்கிறார், நானும் இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், உணவையும் வாயில் என்றார். எனக்கு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நைவு மூலமாக அதை மாட்டி அதன் மேல் எண்ணெய் பார்த்து தூசு என்று வழங்கிய அந்த நகரத்தை பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டதை, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பு அளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நகரம் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நடைபெறுவதாக காட்டிய இந்த கல்லை கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீ எனக்கு தரும் யாவற்றிலும் 10 பங்கு வந்து செலுத்துவேன். ஆண்டவர் வழங்க வருவார்கள். இறைவனுக்கு நன்றி. பதினொரு பாடல் அல்லது என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. உன்னத பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லா மலரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே உள்ளம் என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடலின் கையினின்றும் கண்ணியினின்றும் ஒன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார். அவர் தம் இரட்டைகளின் கீழ் நீர் புகழப் பாட்டு. அவரது உண்மையை ஏழையும் கவசமும் ஆகும். பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அவர்கள் எங்கு அன்பு கொண்டதால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்களை என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தி வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 18 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்தது. தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீ வந்து அவள் மீது உன் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்து அப்பெண் நலமடைந்திருந்தார்.
இயேசு தலைவருடைய வீட்டுக்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரை கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, வருகிறார் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவரும் உயிர் பெற்றெழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய வாழ்விலும் சாவிலும் இறை பிரசன்னம் நம்மை வழிநடத்துகின்றது என்பதை இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபு வழி பயணத்தில் ஓய்வெடுத்த பொழுது கனவின் வழியாக கடவுள் தம் பிரசன்னத்தை வெளிப்படுத்தியதை முதல் வாசகத்திலே நாம் தியானித்தோம். யாக்கோபு அவருடைய வாழ்வு நமக்கு நன்றாக தெரியும். போராட்டத்தின் நடுவே இறை பிரசன்னத்தை உணர்ந்தவராய் அவர் தங்கிய இடத்திற்கு கடவுள் வாழும் இல்லம், கடவுள் வாழும் இல்லம் என பொருள் கொள்ளும்படி பெத்தேல் என பெயரிட்டார். நம்முடைய ஒவ்வொரு இல்லமும் பெத்தேலாக மாற வேண்டும். நாம் வாழும் இல்லம் பெத்தேல், கடவுள் வாழும் இல்லம். அப்படி என்றால் நம்முடைய இல்லத்தை நாம் எந்த அளவுக்கு பராமரிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் வாழும் ஒவ்வொரு இல்லமும் பெத்தேலாக மாற வேண்டும். இன்றைய 2வது நற்செய்தி வாசகத்தில் நாம் தியானித்தோம். 12 ஆண்டுகளாய் பெரும்பான்மையினால் வருந்தி வாழ்வின் விளிம்பில் இருந்த பெண்ணை இயேசு குணப்படுத்துகின்றார். அந்த பெண்ணிடம் சொன்ன வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும், மகளே துணிவோடு, மகளே துணிவோடு, உங்கள் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நம்முடைய வாழ்வில் கூட நாம் தொடர்ந்து துணிவோடு பயணிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயம் நம்முடைய நம்பிக்கை நம்மை குணமாக்கும். ஆமென். 252. ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் நன்மைகளுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே நோக்கி மன்றாடும். திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியதும் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கைகளை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயல்தான். என்றும் ஒரு மெய்யான உருவாக்கியவர் நிலையான வழிமுறை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையை உமக்கு கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையானோர் தலைமை தாங்குவாரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் மறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முறையாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. ஒரு பாடுள்ள உலகம் கணித்து துணை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீரர்கள் கருத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இறந்திருந்த இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கலைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து ஒன்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய இருந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலைகள் ஆகியோடு உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழுவது நோக்கத்தில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றுள்ளதும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பங்கின் பாதுகாவலர் புனித முடியப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வரவருடைய உண்மையாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துதி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்ததற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வரவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருப்புதல்கள் மொழிந்தே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்துள்ளோம். இவரின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு கிறிஸ்து செம்மறி விருதுக்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுலகத்தில் வந்து உண்மை காக்கும் வழிபாடு வருவதாக. பாடல்கள் 373 373. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். எனது சதையை ஒன்று எனது ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பான், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறைகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணம் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 36. தூய ஆவியானவர் ஜெபம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானின்று உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வல்லதை வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் கணிக்கும் குளிர்நிழலே, அழுகையின் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனதில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 நீந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியை மீட்பும் நீந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமென்.